அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் என்ற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. என்னோட பேர் வந்து ஜே முகமது ஷேக் அப்துல்லா. என்னோட ஊர் வந்து எஸ்பி வட்டம். நான் இந்த ஐடிக்கு வரதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிட்டு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறேன். நான் இந்த ஐடிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து மாஸ்டர் வந்து ஓதிக்கிட்டு இருந்தேன். 2 வருஷம் ஓதிட்டு இருக்கும்போது ஆப்பிரிக்கு ஓதிக்கிட்டு இருந்தேன். ஓதிட்டு இருக்கும்போது என்னால் முடிஞ்ச அளவு மனப்பாடம் பண்ணேன். மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கும்போது புது பாடம் எனக்கு ஞாபகம் இருக்கும்போது பழைய பாடம் எதுவும் ஞாபகம் வரல. அப்போ உள்ள பாடம் வந்து வந்துட்டே இருந்துச்சு. பழைய பாடம் எதுவுமே எனக்கு ஞாபகமே வரல. அதனால வீட்டை சொல்லிட்டு நான் மாஸ்டர் நின்றுட்டேன். நின்றோட வயசு போட்டனால படிக்கவும் போக முடியல. என்னால் போகாதனால சென்னையில் கடைக்கு போனேன். 1 வருஷமா கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னால் தூக்க முடியாத வெயிட்டை தூக்குறதுனால எனக்கு முதுகில் பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. பெயின் ஆகும்போது எனக்கு ஓவரா வெயிட்டு தூக்க முடியல, கடையில் நிற்கவும் முடியல. அவரோட வீட்டை சொன்னால சரி நான் நீ வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் வீட்டுக்கு வந்தோன்னா 5 நாள் வீட்டை இருந்தேன். வீட்டை இருக்கும்போதே நான் வீட்டே இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல ஊற்றிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறது, படிக்க போகலாமா, கரஸ்லையா படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஐடிஐல படிக்கிற பசங்க என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, அதில் நம்புதால் ஐடிஐ ஒன்று இருக்கு, அங்கே போய் சேர்றா, அதெல்லாம் மாற்று கல்வி சொல்லி தராங்க, உலக கல்வி சொல்லி தராங்க, அப்போ சேர்றா அப்படின்னு. அவட எங்கள் வீட்டை சொல்லிட்டு நான் வந்து இங்கே நம்புதால் ஐடிஐ ஒன்று இருக்குமா, சேர்த்து விடுங்க, படிக்கிறேன், 1 வருஷம் கோர்ஸ் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் படிக்க சேர்ந்துட்டேன். சேரும்போது இங்கே 2 கோர்ஸ் இருக்குன்னாங்க, ஏசி மெக்கானிக்கு, எலக்ட்ரிஷியனு. எனக்கு பிடிச்சது ஏசி மெக்கானிக் பிடிச்சது. நான் வந்து 1 மாதம் லேட்டாக சேர்ந்தனால ஏசி மெக்கானிக் சீட்டு காலி ஆயிடுச்சு. காலியானால எனக்கு எலக்ட்ரிஷியனே தந்துட்டாங்க. எனக்கு தரும்போது ஊற்றிட்டே இருந்துச்சு மனசுல, நம்ம நினச்சது கிடைக்கலையே, ஏசி மெக்கானிக் சீட்டு கிடைக்கலையே, நம்ம என்ன செய்யறது. எலக்ட்ரிக்கை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது வந்த புதுசில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்படா படிக்க போகிறோம், எப்படா வருது, வீட்டை வேறு சொல்லியாச்சு, வீட்டை வேறு கஷ்டப்படுவாங்களே, எப்படா 1 வருஷம் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நினச்சிட்டு இருக்கும்போது தான் நான் 2 நாள் வரும்போது அதே ஊற்றிட்டே இருந்துச்சு, ஏசி கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு. கிடைக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் கீழே உள்ள ஏசி சார் வந்து எங்களை கூப்பிட்டாங்க. எங்களா ஏசி சார் வந்து நம்ம கூப்பிடாங்களே நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு ஏசி எடுத்துருந்தா பரவாயில்ல, நல்லா இருக்குங்க, எனக்கு ஏசி வேணும் மனசுக்கு நினச்சிக்கிட்டே எங்கள் சார்கிட்ட சொல்ல முடியல. ஆனால் சீட்டு முடிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் நினச்சிட்டு இருக்கும்போது ஏசி சார் கூப்பிட்டு போய் எனக்கு ஏசி பற்றி சொல்லித்தராங்க. ஏசி பற்றி சொல்லித்தரும் போது என் மனசுக்கு ஒரு சந்தோஷமா வந்துச்சு. நம்மளுக்கு எலக்ட்ரிக்கன்னு சொல்லித்தரல, இங்கே வந்து ஏசியை பற்றி அவங்க சொல்லித்தராங்க, அவங்க நினைச்சது இங்கே கிடைக்குது அப்படின்னு எனக்கு மனசுக்கு வந்து ஊற்றிட்டே இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்பையில அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லி தரும் போது சரி வாயில சொல்லி தருவாங்க அப்படின்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாமல் ஏசி மெக்கானிக் எப்படி ப்ராக்டிக்கல் வைப்பாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு இங்கே ப்ராக்டிக்கல் வச்சாங்க. எப்படி அவங்க சொல்லி தரத அடுத்த நாள் சாயங்காலம் வந்து இங்கே செய்யற மாதிரி எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அந்த மாதிரி சொல்லி தந்தாங்க. அந்த சாருக்கு நான் ஜஸாக்கல்லாஹ் பேர் சொல்லிக்கிறேன் ஒரு வாட்டி. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தவங்க வெளியேந்து வந்து இந்த மாதிரி பிரச்சனை, ஏசியில் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது என்ன ஃபால்ட் இருக்கு நாங்கள் இங்கே பார்க்காமலே எலக்ட்ரிக் பசங்க அன்னைக்கு வேணா சொல்லுவாங்க, அந்த ஏசியை பார்க்காமலே. அது மட்டும் இல்லை, அதனால் ஏசியில் வந்து ஏசி மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே இங்கே சொல்லித்தராங்க. ஒரு சப்ஜெக்ட் அனைத்து சப்ஜெக்ட் புரியுற மாதிரி. எங்களுக்கு ஏசி பற்றி புரியலையா, யார் யார் புரியல தனியாக கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு தனியாக பாடம் எடுத்து அவங்க நேரத்தை ஒதுக்கி, ஏசி பசங்க கூட சொல்லி கொடுக்காம அவங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக அந்த ஏசியை பற்றி தெளிவாக சொல்லித்தராங்க. அதனால் நான் மிக நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன். நான் இந்த ஐடிக்கு வந்த புதுசில் ஒன்றே மட்டும் நான் சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன். நான் இந்த ஐடிக்கு சேர்ந்த புதுசில் வந்து ரொம்ப லீவ் எடுத்துக்கிட்டே இருந்தேன். நான் என்னால் வர விருப்பம் இருந்துச்சு, விளையாட்டு போக்கில் இந்த மாதிரி இருக்கிறனால லீவ் எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஓவராக லீவ் எடுத்துட்டு இருக்கும்போது எங்கள் சார் வந்து கூப்பிட்டு என்னை கண்டிச்சாங்க. ஃபஸ்ட்டு கண்டிச்சோன்னா அதில் காலையில் வாங்காமல் லீவ் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதோட ரொம்ப லீவ் எடுத்தோன்னு என்னை வந்து அலட்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து என்ன சொன்னேன், ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இல்லைடா இந்த மாதிரி அலட்டுறாங்க, எனக்கு பிடிக்கல, செட் ஆகலை, நான் போகிறேன், காலேஜ் நின்று நான் வீட்டை பேசுகிறேன்னான்னு சொல்லிட்டேன். சொல்லும் போது அந்த சாருக்காக எப்படி போனுச்சுன்னு தெரியல, எனக்காக அவங்க வந்து அசல் துருவிட்டு இங்கே கடைக்கு போகிறவங்க, அவங்க வாப்பாவை மாற்றி கொடுத்து கடைக்கு போகிறவங்க, அதெல்லாம் அவங்க வாப்பாவே பார்க்காம கடையும் பார்க்காம எனக்காண்டி எஸ்சி பண்ண வந்து சரி ஆமா இந்த மாதிரி பண்ணுறா அதனால் நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிடாதமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த நேரத்தில் அந்த சாரை நினைக்கிற எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு தெரியுமா. நான் இங்கே வந்து 1.5 மாதம் தான் இருந்தேன். 1.5 மாதத்துலேயே நான் போகிறேன்னு தெரிஞ்சு எஸ்சி பண்ண வந்து எனக்காண்டி பேசுனாங்கல்ல, அவங்கள எனக்கு சாருன்னு கூப்பிடுறதுக்கு மாதிரியா இருக்கு. அவங்கள ஒரே வாட்டி